ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம The Devilisia Part Timer சீசன் 1 உடைய எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட யாராச்சும் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா இத்தனை நாளா குழந்தைய காட்டிட்டு இருந்த நம்ம டிமன்ல இன்னைக்கு தான் ஃபுல் ஃபார்ம்ல காட்டுவாங்க. அதனால தான் இந்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்றத புரிஞ்சுக்கணும்னா நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட தெளிவா பார்த்துட்டு வந்திருக்கணும். அதனால பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்றாதீங்க. அதுக்கு பதிலா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் எமிலியா முன்னாடி இருக்கக்கூடிய லூசிஃபரை பார்த்துட்டு இவன் உயிரிழ வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஈஸ்லாவில் இருக்கும்போது தன்னுடைய அப்பாவை கொன்னதுக்காக இவ தான் தன்னுடைய கையாலேயே லூசிஃபரை போட்டுதல்னா. பட் இந்த இடத்துல லூசிஃபர் உயிரோட வந்து நிக்கிறான் இல்லையா? அதனாலதான் இவன் எப்படி உயிரோட வந்தானே தெரியலன்ற மாதிரி பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையை சொல்லு, நீ எப்படி உயிரோட தப்பிச்சன்ற மாதிரி எமிலியா கேட்க, என்னது நான் எப்படி உயிரோட வந்தானா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ என்ன கொன்னு இருக்கணுமா? என்ன கொல்றது ஒன்னும் அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது. ஏன்னா நான் லூசிஃபர், எல்லா உலகத்திலயும் என்னுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அதனால என்னடி அவ்வளவு சீக்கிரம் கொல்ல முடியாதுன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க. சரி சரி நீ சிரிச்சது போதும். உனக்கு பிண்டி ஒருத்தன் நிக்கிறான்ல, அவனை கொஞ்சம் வெளில வர சொல்ல. ஏன்னா அவனை பார்க்க எனக்கு செம்ம காண்டாவுது. அதனால ஒழுங்கா அவனை வெளில வர சொல்லு. இல்லனா நான் தலையில நாலு தட்டி அவனை வெளில கூப்பிட்டு வந்துருவன்ற மாதிரி இவன் சொன்ன அடுத்த செகண்டே ஆர்பான்ற ஒரு பிரீஸ்ட் இந்த இடத்துல இவன் கூட வந்து நிக்கிறாரு. அதாவது நம்ம எமிலியா கூட உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணி வர முடியாம போயிருக்கும் இல்லையா, அந்த பிரிஸ்ட் தான். ஆனா இவரை பார்த்ததுமே எமிலியாவுக்கு கண்ணுல தாரதாரியா கண்ணீர் கொட்டுது. ஏன்னா இந்த உலகத்துல இவன் மட்டும் தான் தனியா வந்து மாட்டிக்கிட்டா, யாருமே நம்ம கூட இல்லன்னு ரொம்ப நாளாவே கஷ்டப்பட்டு இருந்தா இல்லையா? அதனாலதான் இவரை பார்த்ததுமே கொஞ்சம் சோகமானவ, ஆல்பா நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது மட்டும் இல்லாம லூசிஃபர் கூட சேர்ந்து ஒர்க் பண்றீங்க, இது எப்படி நடந்துச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி கேட்கும்போது இந்த பிரிஸ்டும் அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது எமிலியா, இது எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டீலிங்னு கொஞ்சம் மழுப்பி பேச, யோ இணைய பெரிய டீலிங், நீ பிரிஸ்ட்ன்றதுனால அவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கறன்னு சொல்லி இருப்ப. அவனும் ஓகே நம்மளுக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாமேன்னு உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்காக வந்திருப்பா. இதுதானே அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய சீக்ரெட் இவன் கரெக்டா சொல்லவும் இந்த பிரீஸ்டால சுத்தமா நம்ப முடியாம, இது எப்படி உனக்கு தெரிய வந்தது? இது எங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த விஷயம், அதனால இது எப்படி உனக்கு தெரிய வந்ததுன்னு சொல்லுன்னு இவன் கொஞ்சம் ஆச்சரியமா கேட்க, யோ இதெல்லாம் நீ பெரிய மேட்ரு, இங்க இருக்கக்கூடிய முக்காவாசி படங்களை இந்த மாதிரியா சீன் வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொன்ன அடுத்த செகண்டே இந்த பிரீஸ்டுக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா லூசிஃபரை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காக இந்த ஒரு டீலிங் மட்டும் தான் இவர்கிட்ட இருந்திருக்கும். அதனாலதான் இந்த விஷயத்தையும் இவன் தெரிஞ்சுக்கிட்டானே இப்ப நான் என்ன பண்றதுன்ற மாதிரி இவங்களை பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஆசியல் டக்குன்னு சைடு வந்து, மைலாட் அப்பனா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பணம்லாம் காணா போறதுக்கு காரணமே நீங்க தான். தினமும் மூவி போறேன் அது போறேன் இது பண்றேன்னு காசை எடுத்து தெரியாதனமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால ஏன் மயிலாடு இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது லூசிஃபர் தன்னுடைய மேஜிக்கல் புல்லட்டை வச்சு என்னடா வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஆசியல சுட்டு தள்ளிட்டான். ஏன்னா ஈஸ்லாவை பொறுத்த வரைக்கும் லூசிஃபரை விட ஆசியல் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லானவன். அதனாலதான் இங்கே இவனை போட்டு தள்ளிட்டா நம்மளுக்கு அங்க பிரச்சனை இருக்காதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவன் அட்டாக் பண்ணியிருப்பான். இதனால இப்ப ஆசியல் கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போய்கிட்டு இருக்கும் போது சைட்டனும் இல்ல உனக்கு இப்படி ஆக கூடாது, நான் எப்படியாச்சும் காப்பாத்துறன்ற மாதிரி கதற ஆரம்பிக்கிறான். ஆனா ஆசியல் இவன் கதறதே கண்டுக்கல. அதுக்கு பதிலா மயிலாட் நான் சாக போறேன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, அதனால கடைசியா நான் உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன், இதுக்கப்புறம் நீங்க மூவி பார்க்க போறீங்கன்னா மொக்க படத்துக்கு போய் பார்க்காதீங்க, ஏன்னா நீங்க கொடுக்குற காசுக்கு அது ஒர்த்தே இல்ல. சோ அதனால நல்ல மாசான ஒரு படமா பார்த்து பாருங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அவன் கண்ணை மூட இந்த லூசிஃபர் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம, சரி சரி அவன் செத்துட்டானா அடுத்து நீங்க ரெண்டு பேரும் தான், உங்களையும் நாங்க கொண்டுட்டோம்னா எங்களுடைய வழியில யாருமே குறுக்க இருக்க மாட்டாங்க, அதனால ஒரே அடியா உங்களை நான் கொன்னுறேன்னு இவன் தன்னுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி ஒரு பெரிய அட்டாக் பண்றான். ஆனா நல்ல வேலையே சைட்டன் கிட்ட கொஞ்சம் பவர் இருந்ததுனால அந்த பவரை யூஸ் பண்ணி ஒரு ஷீல்டு கிரியேட் பண்ணப்போ ஒரு அளவுக்கு இவனுடைய அட்டாக் எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிரீஸ்டும் டேய் அவங்க தப்பிச்சு ஓடுறாங்கடா அவங்கள அட்டாக் பண்றானு கத்த, யோ பிரீஸ்ட் நீ சொன்னன்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்து அவங்கள நான் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கல, என்னுடைய ஃபண்டுக்காக அவங்கள நான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால அவங்களை எப்படி அட்டாக் பண்ணணும் என்ன பண்ணணும் எனக்கு நல்லா தெரியும், அதனால வாயை மூடிட்டு பேசாம இருயான்ற மாதிரி இந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் எமிலியா சைத்தனை பிடிச்சிக்கிட்டு, ஹேய் நீ எல்லாம் ஒரு டீமன் கிங்கா இருந்துகிட்டு இப்படி பயந்து ஓடுறியே, உனக்கே இது நியாயமா இருக்குதான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. ஓ அப்படிங்களா மேடம், நீங்க மட்டும் எதுக்கு ஓடி வரீங்க, நீங்களும் ஹீரோ தானே, போயிட்டு அட்டாக் பண்ண வேண்டியதானேன்ற மாதிரி கேட்க இவளுக்கு இப்போதான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே பவர் லோவா தான் இருக்கும். பட் இந்த இடத்துல லூசிஃபர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான் இல்லையா, அதனால அவங்க கிட்ட மட்டும் எப்படி இந்த உலகத்துக்கு வரும்போது அதிகமான பவர் இருக்கு, அதை எப்படி அவன் யூஸ் பண்றான்ற மாதிரி கேட்கவும் இப்பதான் இவளுக்கு புரியுற மாதிரி சைட்டன் நிறைய விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னடா நேத்திக்கு இவங்க சபைக்குள்ள இருக்கும்போது நிறைய மக்கள் இடிபாடுக்குள்ள மாட்டிக்கிட்டு பயந்து போனாங்க இல்லையா, அந்த சமயத்துல அந்த பயம் தான் சைட்டனுக்கு பவர் கொடுத்திருக்கும். அதே மாதிரி தான் லூசிஃபர் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய நெகட்டிவ் எனர்ஜியை தனக்கு சாதகமா பயன்படுத்தி பவர் உருவாக்கிக்கிறான்னு சொல்லவும் காடா லூசிஃபர் இவங்களுக்கு வேண்டியது, ஆமா லாட் நீங்க சொல்றது உண்மைதான், இந்த உலகத்துல எக்கச்சக்க பேர் நெகட்டிவ் எனர்ஜியோட இருக்கிறாங்க, அதை எல்லாத்தையும் எனக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டேன். ஏன் சொல்ல போனா இந்த பொண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய பவர் கூட நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு அழுதுகிட்டே போன ஷீகோவை இவன் புடிச்சு வச்சிருக்கான். அதனால இவன் ஷீகோவை புடிச்சு வச்சிருக்கிறத சைட்டன் பார்த்ததும், ஹே ஒழுங்குமரியாதை அவளை விட்டுடு, இல்லனா நான் உனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி கத்த ஆரம்பிக்க இவன் கூட நின்னுகிட்டு ஹோ அப்படியே சொல்றீங்க, எனக்கு என்னமோ அப்படி தெரியல, ஏன்னா இப்போ உங்களை விட நான் தான் இந்த இடத்துல ரொம்பவே பவர்ஃபுல் ஆனவனு இவன் திரும்பவும் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, சே இப்போ என்ன பண்றதுனே தெரியல என்ன சைட்டன்
சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கூட்டிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஏன்னா நேத்திக்கு மக்களை காப்பாத்துறன்ற பேர்ல சைட்டன் தனக்கு கிடைச்ச பவர் எல்லாத்தையுமே நேத்திக்கே யூஸ் பண்றதுனால இப்போ இவனுடைய மேஜிக் பவர் ரொம்பவே கம்மியா இருக்குது. அதனாலதான் இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய லோவான பவரை வச்சு அவன் கூட சண்டை போட முடியாதுன்னு இவன் ஓடிக்கிட்டு இருக்க. இப்ப கூட லூசிபர் விடாம பின்பக்கத்துல வந்து மேஜிக்கல் புல்லட்டை வச்சு சைட்டனுடைய நெஞ்சிலே ஒரு சின்ன ஓட்டையை போட சைட்டனால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. ஏன்னா இவன் என்னதான் டீமனா இருந்தாலும் இப்ப ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கான் இல்லையா, அதனாலதான் இது செமையா வலிக்குது. இந்த ஹியூமன் ஃபார்மனா இப்ப வெறுக்க ஆரம்பிக்கிறன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க இவனை கண்ணை வச்சு முட்டிலே ஷூட் பண்ணிடுறாங்க. யாரான்னு பார்த்தா அந்த பிரீஸ்ட் தான். அதனால யோ உன்கிட்ட மேஜிக் பவர் இருக்குல்ல, அதை வச்சு அட்டாக் பண்ணிருக்க வேண்டியது, எதுக்கு கண்ணால சுட்டன்னு கேட்க, அட என்னப்பா நீ விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க, நம்ம திரும்பி நம்மளோட உலகத்துக்கு போகணும்னா மேஜிக் பவர் தேவை, அதனாலதான் அதை வேஸ்டா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்த கண்ணை யூஸ் பண்ணுன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சைட்டன் கூட இருக்கக்கூடிய எமிலியாவும் சரி ஓகே இப்படியே போயிட்டு இருந்தா சரி வராது, நம்மளுடைய பவரை யூஸ் பண்ணி இவனை எப்படியே காப்பாத்தலான்னு இவ தன்னுடைய பவரை யூஸ் பண்ண போக டக்குன்னு பக்கத்துல இருக்கக்கூடிய சைட்டன் தன்னால முடியலனாலும் எமிலியா நான் சொல்றது நல்லா கேளு, நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போக போறோம், அதனால தயாரா இருக்கேன்னு கேட்க என்னப்பா சொல்றன்ற மாதிரி கேட்ட அடுத்த செகண்ட் எமிலியாவை கூட்டிக்கிட்டு டிரான்ஸ்போர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டான். ஆனா இந்த டெலிபோர்டேஷன் ஈஸியா லூசிபரால ட்ராக் பண்ண முடியும், அதனால ஈஸியா அதை நான் ட்ராக் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே சைட்டன் டெலிபோர்டேஷன் யூஸ் பண்ணி எங்கடா கூட்டிட்டு வந்திருக்கான்னு பார்த்தா மக்கள் அதிகமா வந்துட்டு போகக்கூடிய சப்வே ஸ்டேஷன் ஒன்னு அட்டாக் ஆயிருந்திருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். அதனால இந்த இடத்துக்கு இவன் கூட்டிட்டு வந்ததை பார்த்ததும் ஹே எதுக்கு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்த, ஒருவேளை இந்த இடத்துல ரெக்கவரி டீம் இருக்காங்க அவங்க மூலமா ஹாஸ்பிடல் போலான்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது ஏ எமிலியா கொஞ்ச நேரம் அமைதியாரு, ஏன்னா இப்ப அதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு டைம் இல்லன்ற மாதிரி முன்னாடி பார்த்தா லூசிபர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரெக்டா ட்ராக் பண்ணி சீகோவை தூக்கிட்டு அவனும் பிரீஸ்டும் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்படியே ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது சைட்டன், அதனால உன் கதையை இப்பயே நான் முடிச்சிடுறேன்னு இவன் தன்னுடைய மொத்த பவரை யூஸ் பண்ணி சைட்டன் ஒரு அட்டாக் பண்ணவும் சைட்டனுடைய நெஞ்சில ஒரு பெரிய ஓட்ட விழுந்து அப்படியே இந்த இடத்துல மயங்கி விழுந்து இறந்து போயிட்டான். ஆனா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த எமிலியா இதை சுத்தமா நம்பவே இல்லை, ஏன்னா சைட்டனுக்கு கீழே இருக்கிறவன் தானே லூசிபர், அதனாலதான் இந்த இடத்துல இவன் இறந்து போயிட்டதை நம்ப முடியாம ஹேய் மாவ் நீ என்கிட்ட நடிச்சுக்கிட்டு தானே இருக்கிற, எழுந்துரு மாவ் என்ன பயமுறுத்தாதன்ற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்க. லூசிபர் கக்க சிரிச்சுட்டு ஹே எமிலியா நீ நாங்க சொல்றதெல்லாம் கேட்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒன்னு நாங்க உயிரோட விடுவோம், அப்படி இல்லனா அடுத்தது நீ தான், அதுவும் இந்த பொண்ணுக்கு அப்புறம்னு இவன் தூக்கிட்டு வந்த சீகோவை மேலே இருந்து கீழே போட எமிலியாவும் ஐயோ இவளுக்கு எதுவுமே ஆக கூடாதுன்னு செம வேகமா ஓடி வந்து புடிச்சிடுறா. ஆனா நான் இப்படி இவளை பிடிக்கிறதுக்காக வேகமா ஓடி வந்து கீழே விழுந்ததுல இவளால ஏந்திரிக்க கூட முடியாத அளவுக்கு செமையா அடிபட்டு இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை வேற பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே செமையா பயந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால இப்படி இவங்க பயப்படுறத பார்த்துட்டு ஆமா இப்படிதான் பயப்படுங்க உங்களுடைய பயம் மூலியமா எனக்கு எக்கச்சக்கமான பவர் கிடைக்கும், அது மூலியமா உங்களை நான் ஈஸியா கொல்லவும் முடியும்னு லூசிபர் மேல போயிட்டு தன்னுடைய பவரை யூஸ் பண்றதுக்காக ரெடியாக எமிலியா பார்த்துட்டு இல்ல வேணாம் அப்படி பண்ணாதன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறா. ஆனா லூசிபருக்கு இவ கத்துறது காதுலயே விழல, ஏன்னா அந்த அளவுக்கு ஹைட்ல இருக்கான் இல்லையா, அதனால அவ சொல்றது எதுவுமே அவன் காதுல வாங்கிக்காம இந்த உலகத்தை அழிச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும், அது மட்டும் இல்லாம எனக்கு எக்ஸ்ட்ரா பவரும் கிடைக்கும்னு இவன் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பயத்தை யூஸ் பண்ணி ஒரு பெரிய அட்டாக் இந்த இடத்துல பண்ணவும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரிட்ஜ் உடைஞ்சு அப்படியே கீழே விழுந்து சின்ன பின்னமாகுது. ஆனா கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதுவுமே ஆகல, ஏன்னா டீமன் லார்ட் சைட்டன் தன்னுடைய உண்மையான ஃபார்முக்கு மாறி இங்க இடிஞ்சு விழுந்த பிரிட்ஜையே தன்னுடைய பவர் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால சைட்டன் இந்த இடத்துல உயிரோட வந்துட்டான்றத பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக்கோட பார்த்துக்கிட்டு இருக்க. ஷீகோவும் இப்பதான் கண்ணை முழிச்சு முன்னாடி இருக்கக்கூடிய சைட்டனை பார்த்துட்டு மாவ் இது நீங்களா இப்படி மாறி இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க எமிலியாவும் ஆமா நீ நினைக்கிறது சரிதான் இது மாவுதான்ற மாதிரி சொல்லிட்டு இப்பதான் இங்க என்ன நடந்திருக்குது, ஏன் இந்த இடத்துக்கு சைட்டன் நம்மள கூட்டிட்டு வந்தான்ற விஷயத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறா. அதாவது சைட்டன் ஆல்ரெடி சொல்லியிருப்பான் இல்லையா மக்களுடைய பயம் தான் எனக்கு பவர் கொடுக்குதுன்னு, அதனாலதான் லூசிபர் எதுக்குன்னா நம்மளுக்கு எக்கச்சக்கமான பவர் வேணும்னு மக்கள் இருக்கக்கூடிய இடமா பார்த்து இவங்களை டெலிபோர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். அதனால இந்த இடத்துக்கு வர வச்சது எல்லாமே உன்னுடைய பிளான் தானேன்ற மாதிரி இவ பாத்துக்கிட்டு இருக்கும் போதே எமிலியா ஒழுங்கா எழுந்து அந்த இடத்துக்கு எட்ட வாங்க, இல்லனா உங்க மேல இது விழுந்துரும், என்னால ரொம்ப நேரத்துக்கு தாங்கி பிடிக்க முடியலன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த பாலத்தை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்க. இவனும் என்னுடைய கஷ்டத்தை பார்த்துட்டு ஹேய் நீ ஒரு டீமன் லார்ட் தானே, அப்படி இருக்கும்போது இதை கூட ஒரு தாங்க முடியல, நீ என்னடா டீமன் லார்ட்ன்ற மாதிரி கலாய்க்கிறா. ஏமா நீ கலாய்க்கிறேன்னு எனக்கு பச்சையா தெரியுது, ஆனா இது அதுக்கான நேரம் இல்ல, ஒழுங்கா எழுந்து ஏதாவது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு கத்த. என்னது இல்ல எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க மேடம்னு திரும்பவும் கேட்க எமிலியாவும் சரி ஓகே இதுக்கப்புறம் மறைச்சா சரி வராது, நாங்க யாருன்றதை உனக்கு காட்டுறோன்னு இவ தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி ஷீகோ மேல ஒரு ஷீல்டை உருவாக்கிட்டு தன்னுடைய உண்மையான இம்பீரியல் ஆர்மரை வெளியில கொண்டு வரா. அதாவது இவ ஹீரோவா இருக்கும்போது ஒரு ஆர்மர் எல்லாம் போட்டிருப்பார் இல்லையா, அந்த ஆர்மர் இவளுடைய அந்த ஹோலி ஸ்வார்ட் எல்லாத்தையுமே வெளியில கொண்டு வரவும் சைட்டனுக்கு ஒரு சின்ன ஷாக்கு, என்னன்னா எத்தனை நாள் என்கிட்ட பவரே இல்ல நடிச்சுக்கிட்டு இருந்தால அது உண்மை கிடையாது, இவகிட்ட ஆரம்பத்துல இருந்து எக்கச்சக்கமான பவர் இருந்திருக்குது, அதனாலதான் இவன் ஷாக்கோட பார்த்ததுக்கு அப்புறம் எதுக்காக உங்ககிட்ட பவர் இருந்தோ என்ன ஆரம்பத்திலே கொள்ளுலன்னு கேட்க அதுவா என்னுடைய பவரை காட்டி இந்த இடத்துல உங்க கூட சண்டை போட்டனா தேவையில்லாம இந்த இடத்துல எக்கச்சக்க டேமேஜ் ஏற்படும், அதனாலதான் இத்தனை நாள் நான் யூஸ் பண்ணல, பட் இப்ப நம்ம யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே சைட்டனும் சரி ஓகே என்னால முடிஞ்சது நானும் பண்றேன்னு ஒரு சொடக்க போட இவங்களை சுத்தி கரெக்டா ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு ஒரு டைம் பேரியர் ஒன்னு கிரியேட் ஆகுது. அதாவது இங்க என்ன நடந்தாலும் வெளியில இருக்கவங்களை எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது, உள்ள இருக்கவங்களே அஃபெக்ட் பண்ணாது. அதனாலதான் அந்த பேரியர் போட்டதுக்கு அப்புறம் ஹே இங்க பாரு நீ எதுக்கும் கவலைப்படாம உன்னுடைய ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணு, அப்பதான் நீ இவனை தோக்கடிக்க முடியும்ன்ற மாதிரி சைட்டன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே லூசிபர் தன்னுடைய பவர் யூஸ் பண்ணி ஒரு சின்ன அட்டாக் பண்ணியிருப்பான். ஆனா அதை அசால்ட்டா எமிலியா தட்டி விட அந்த
அட்டாக் டைரக்டா போயிட்டு சைடனுடைய தலையிலே விழுந்துருது. அதனால ஏமா கண்ணு எங்கமா வச்சுட்டு சண்டை போடுற, ஒழுங்கா சண்டை போடுப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் எமிலியா போயிட்டு செமையா சண்டை போடுறா. ஆனா இவ சண்டை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசங்களுக்கு மேல ஆச்சுன்றதுனால லைட்டா ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கும். அந்த தடுமாற்றத்தை யூஸ் பண்ணி லூசிபர் உன்னுடைய கதையை ஒரேடியா முடிச்சிடறன்னு அட்ராக்ட் பண்றதுக்குள்ள ஆசியல் டக்குன்னு குறுக்க வந்து இவளை காப்பாத்திட்டு நான் ஹீரோ கூட சேர்ந்து ஒர்க் பண்ற நிலைமை வந்துருச்சுன்ற மாதிரி புலம்புறான். பட் இவனை யாரா காப்பாத்துறானா? நம்ம சைடன் தான். ஏன்னா சைடனால இறந்து போனவங்களையும் திரும்ப உயிரோட கொண்டு வர முடியும். அதனாலதான் இப்படி வந்து இவளை காப்பாத்தினதுக்கு அப்புறம் என்ன எமிலியா இன்னைக்கு ஒரு கை பார்க்கலாமான்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது எமிலியா டக்குன்னு பின்பக்கத்துல இருந்து வரக்கூடிய புல்லட்டை தடுக்கிறா. ஏன்னா அந்த பிரீஸ்ட் இருக்கான் இல்லையா, அவன் தன்னுடைய மேஜிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கண்ணை வச்சுக்கிட்டு இன்னமும் மறைஞ்சு சுட்டுக்கிட்டு இருக்கான். அதனால இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த லூசிபரும் யோ பிரீஸ்ட் உன்கிட்ட தான் எக்கச்சக்கமான பவர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி இவங்களை அட்டாக் பண்ணியா, அப்பதான் நம்மளால இங்க இருந்து போக முடியும்ன்ற மாதிரி சொல்லப்போம் இந்த பிரீஸ்டும் சரி ஓகேப்பான்னு சொல்லிட்டு தன்னுடைய மொத்த பவரையும் காட்டி சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனா இது எல்லாத்தையும் போஸ் கொடுத்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம டீமன் லார்ட் பார்த்துட்டு சே என்னடா அது இப்படி நடந்துகிட்டு இருக்குது, இவங்களை விட்ட நாள் போல சண்டை போடுவாங்களாட்டுக்கே, சரி ஓகே இதை தடுக்கணும்னா என்னால மட்டும் தான் முடியும், நானே பாத்துக்கிறேன்னு இவ்வளவு நேரமா இவன் தாங்கி பிடிச்சிருக்கக்கூடிய பில்டிங் எல்லாத்தையுமே அப்படியே பொறுமையா கீழே இறக்கி வச்சுட்டு இன்னைக்கு மட்டும் நான் வேலைக்கு போறதுக்கு டைம் லேட் ஆச்சு, எனக்கு இன்னைக்கு சம்பளமே தர மாட்டாங்க, அது மட்டும் இல்லாம வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நானும் ஷீகோவும் வெளியில போலான்னு வேற பிளான் பண்ணி வச்சிருந்தோம், ஆனா நீ இப்படி எங்களை அட்டாக் பண்ண வந்ததுனால எங்களுடைய பிளான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்குது, அதனால ஷீ இவனை சும்மா விடலாமா இல்ல என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவகிட்ட கேட்டுக்கிட்டே செம்ம வேகமா வந்தவன் ஒரே பார்வையில பிரீஸ்ட் அடிச்சு நவுத்திட்டு டக்குனு லூசிபர் கிட்ட வரவும் இவனுக்கு அள்ளு விட்டுடுச்சு. ஏன்னா இவன் என்னதான் லூசிபரா இருந்து எல்லாருடைய நெகட்டிவ் எனர்ஜியும் கலெக்ட் பண்ணாலும் இவனை விட பவர்ஃபுல்லானவன் தான் டீமன் லார்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய நம்ம சைட்டன். அதனாலதான் இன்னைக்கு நம்ம சோலி முடிச்சிச்சுன்ற மாதிரி இவன் பாத்துக்கிட்டு இருக்க, இதுக்கு ஏத்த மாதிரி தான் சைட்டனும் நீ தேவையில்லாம இன்னைக்கு நீ குறுக்க வந்திருக்க கூடாதுன்னு ஒரு பெரிய பவரை கிரியேட் பண்ணி ஒரு அடி அடிக்க அடுத்த செகண்டே லூசிபருடைய மூஞ்சி கிஞ்சிலாம் பஞ்சர் ஆயிடுச்சு. அதனால அவ்வளவுதான், இதுக்கப்புறம் எதுவும் பண்ணலன்ற மாதிரி ஓரமா உட்கார்ந்துருக்க. ஹே நீங்களாம் யாரு, உங்களுக்கு எப்படி இந்த பவர்லாம் வந்துச்சு, நீங்க உண்மையாவே யாரு, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குதுன்னு ஷீகோ இவங்க கிட்ட இப்ப கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா. இதனால எமிலியாவும் சரி ஓகேப்பா உனக்கு புரியுற மாதிரியே சொல்றோம், நாங்க எல்லாருமே வேற ஒரு உலகத்துல இருந்து இங்க வந்திருக்கிறோம், அது மட்டும் இல்லாம இத நிக்கிறானே மாவு, இவன் ஒன்னும் மாவுலாம் கிடையாது, இவனுடைய பேரு சைட்டன், இவன் தான் எங்க உலகத்துக்கே டீமன் லார்டா இருந்தவன், அப்புறம் நான் ஒரு ஹாஃப் ஏஞ்சல், அதனாலதான் எங்களுக்கு இவ்வளவு பவர் இருக்குதுன்னு இவ சொல்லவும் எனக்கு புரிஞ்சிச்சுன்னு இவ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா. ஏன்னா இவ டீமன்ஸ்னா இப்படி இருப்பாங்க, ஏஞ்சல்ஸ்னா இப்படி இருப்பாங்கன்னு ஒரு பெரிய கற்பனையை வச்சிருக்கா போல, அதனாலதான் அந்த உலகத்துல இருக்கிறவங்க கற்பனை பண்ண மாதிரி நீங்க இல்லன்ற மாதிரி சொல்லவும் ஆமா எந்த ஒரு டீமனாச்சும் பார்ட் டைமரா போயிட்டு ஒர்க் பண்ணுமான்ற மாதிரி இவ கலாய்க்க சைட்டனும் ஆமாமா நீங்க மட்டும் என்ன பண்றீங்க, கால் சென்டர்ல உட்கார்ந்துகிட்டு ஏடிஎம் மேல இருக்கக்கூடிய பின் நம்பர் சொல்லுங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எப்பயும் போல மாறி இந்த இடத்துல ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சீகோ கிட்ட போயிட்டு இங்க பாருப்பா இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நாங்க ரெண்டு பேரும் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, எப்பயுமே எதிரிதான்ற மாதிரி சொல்லிட்டு ஹே சைட்டன் உனக்கு தான் அவனுடைய பவர்லாம் திரும்ப கிடைச்சிச்சுல்ல, அதனால இப்ப என்ன திரும்ப நம்ம உலகத்துக்கு போக போறியா இல்ல இங்க இருக்க போறியான்ற மாதிரி கேட்க நாங்க போற மாதிரி இல்ல, ஏன்னா எனக்கு இந்த உலகம் ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால நான் இங்க இருக்க போறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரெக்டா இப்போதான் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் வர மாதிரி எமிலியாவை காப்பாத்துறதுக்காக ரெண்டு பேரும் வந்தாங்க இல்லையா, அவங்க இப்பதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதனால இவங்க எமிலியாவை பார்த்ததும் ஹே எப்படியோ ஒரு வழியை உன நாங்க கண்டுபிடிச்சிட்டோன்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்க, இவங்களுக்கு பக்கத்துல நிற்கக்கூடிய இவங்க எல்லாம் யாருன்னே அடையாளம் தெரியல, அதனால யார் பண்ற மாதிரி கேட்கவும் அதுவா உங்களுக்கு சொன்னா புரியாதுதான், இருந்தாலும் நான் சொல்றேன் இங்க நிக்கிறான் இல்லையா இவன் தான் சைட்டன், அப்புறம் பக்கத்துல நிக்கிறவன் ஆசில்னு சொல்ல இவங்களால சுத்தமா நம்பவே முடியல, ஏன்னா இவங்களுடைய உலகத்துல இவங்க ரெண்டு பேருமே நல்லா ஜெய்சாண்டிக்கா ரக்கடா இருப்பாங்க இல்லையா, அதனாலதான் இவங்க இந்த பால் வடிகிற முகத்தை பார்த்துட்டு இவனுங்களா அவனுங்கன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. எமிலியாவும் சரி ஓகேப்பா இதுக்கப்புறம் நம்ம இங்க சரி வராது, நம்ம டைரக்டா பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம லார்ட் சைட்டனுடைய வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம மத்த வேலையை பார்க்கலான்ற மாதிரி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்க. இவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சைட்டனுடைய வீடை பார்த்து செம்மையா ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா சைட்டன் தன்னுடைய உலகத்துல இருக்கும்போது மிகப்பெரிய காஸ்டில் இருந்தான் இல்லையா, அதனாலதான் எப்படி இவன் இந்த இடத்துல இருக்கிறான்ற மாதிரி இவங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய சைட்டன் எனக்கு கீழே இருக்கிறவங்க தப்பு பண்ணதுனால அதுக்கான தண்டனையை நானே ஏத்துக்கிறேன்னு தன்னுடைய மேஜிக் பவர் யூஸ் பண்ணி இந்த இடத்துல எது எல்லாத்தையும் லூசிபர் உடைச்சானோ அதை எல்லாத்தையுமே திரும்ப ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா ரிவர்ஸ்டு மேஜிக்கை யூஸ் பண்ணி இந்த இடத்துல எது இதெல்லாம் உடைஞ்சதோ அதை எல்லாத்தையும் திரும்ப நார்மலா மாத்திக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சைடனுடைய வீட்டுக்கு போனவங்க எங்களை மன்னிச்சிருங்கன்னு எமிலியா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ரீசெண்ட் டேஸாவே இங்க நிலநடுக்கம் வந்துட்டு இருந்தது இல்லையா, அந்த நிலநடுக்கத்துக்கு காரணமே இவங்க அனுப்புன மெசேஜ் தானா, அதனாலதான் எங்களை மன்னிச்சிருங்கன்ற மாதிரி இவங்க பண்ணதுக்கு எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்கும் போது சீக்கிரம் ஒரு நிமிஷம் உங்களுடைய குரல் தான் எனக்கு ரீசெண்ட் டேஸா கேட்டுட்டு இருந்தது, அதுவும் டீமன் லார்ட் அப்புறம் சீக்ரெட் ஸ்வார்ட் அது நிறைய கேட்டு இருந்தது, இது எப்படி நடந்ததுன்ற மாதிரி கேட்க இப்பதான் இவங்க கேஸ்ட் பண்ண ஒரு மேஜிக்கை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா இவங்க உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயத்த எல்லாத்தையும் எப்படியாச்சும் எமிலியாவுக்கு இவங்க மெசேஜை சென்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா எங்க எமிலியா இருக்கான்னு தெரியாது இல்லையா, அதனாலதான் யார் டீமன் லார்ட பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்படி இல்ல டீமன் லார்ட் யார பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கானோ அவங்களுக்கு அந்த மெசேஜ் போய் சேரணும்ன்றதுக்காக அந்த மேஜிக்ல ஒரு ஸ்பெல்ல போட்டு இருந்திருப்பாங்க. அதனாலதான் இவ டீமன் லார்டா இருக்கக்கூடிய சைடனை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்ததுனால இவங்க பேசின விஷயங்கள் எல்லாமே இவளுடைய மைண்டுக்குள்ள கேட்கிற மாதிரி தோணி இருக்குது. அதனால இதுதான்ப்பா காரணம்ன்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா இந்த இடத்துக்கு சைடன் உள்ள வர ஐயோ மிஸ்டர் மூ இதை கேட்டிருக்க கூடாதுன்னு இவ கத்த ஆரம்பிக்க சைடனும் ஆசியிலும் இவனுங்க எதுக்கு
எப்படிடா நம்ம வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு செம்மையா பார்த்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாமே நார்மலா மாறினதுக்கு அப்புறம் எமிலியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்தாங்க இல்லையா, அவங்க ஒரு போர்ட்டல கிரியேட் பண்ணி வாப்பா நம்ம ஈஸ்ட்ல வைக்க போயிடலாம், டீமன் லார்ட் சைட் என்ன இங்கே இருக்க போறேன்னு சொல்றான் இல்லையா, அதனால ஒரு பிரச்சனை கிடையாது வா போலான்ற மாதிரி கூப்பிட்டாலும் இல்லப்பா சைட் என்ன நம்மளால நம்ப முடியாது, அவன் எப்ப எப்படி வேணாலும் மாறலாம், அதனால நான் இங்கே இருக்கிறன்ற மாதிரி சொல்லிட்டா. பட் உண்மையான காரணம் என்னன்னா சைட்டனுக்கு எப்படி இந்த உலகத்துல இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதே மாதிரி தான் இவளுக்கு இந்த உலகத்துல இருக்கிறது பிடிச்சிருக்குது. ஆனா அதை பத்தி சொன்னா இவங்க ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்கன்னு தான் இல்ல நான் சைட்டனை வாட்ச் பண்றதுக்காக இங்கே இருக்க போறேன்னு சொல்லி இவங்களை அனுப்பி வைக்க, இன்னொரு பக்கம் சைட்டனும் சீக்கவும் கரெக்டான டைமுக்கு இன்னைக்கு வேலைக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் சீக்கோவுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது. என்னன்னா இவனுக்கு பவர் இருக்குதுன்றதுனால இப்ப திரும்பவும் வீட்டுக்கு போகணும்னா அசால்ட்டா போயிடலாம் இல்லையா, அதாவது ஈஸ்ட்லாக்கு போகணும்னா போயிடலாம் இல்லையா, அதனாலதான் உங்களுடைய பவர் யூஸ் பண்ணி நீங்க திரும்பவும் போயிடுவீங்களான்ற மாதிரி கேட்கவும் இல்லப்பா அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன், ஏன்னா லாஸ்டா நான் எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு என்னுடைய பவரை யூஸ் பண்ணதுல என்கிட்ட இருந்த பவர் எல்லாமே ட்ரைன் ஆயிடுச்சு, இருந்தாலும் கொஞ்சம் இருக்குது, அதை வச்சு என்னால நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உன்னுடைய மைண்ட்ல இருந்து இரேஸ் பண்ண முடியும், அதனால நான் வேணா அப்படி பண்ணட்டுமான்ற மாதிரி கேட்க, என்ன சொன்னீங்க உங்களை பத்தி நான் ஞாபகத்தை எல்லாத்தையும் என்னுடைய மைண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ண போறீங்களா, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இவ கத்த ஆரம்பிக்கவும் அப்படி இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் நீங்க நம்ம பார்த்த இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எபிசோட்ல நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு அளவுக்கு அந்த ஃபேண்டசியான விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸும் இதை விட இன்னும் கொஞ்சம் ஃபேண்டசியா கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி இல்ல இந்த வீடியோ எனக்கு பிடிக்கல இல்ல இதை மாத்தலாம் அதை மாத்தலாம் ஏதாச்சும் உங்களுக்கு பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் இருக்குதுன்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல அதை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.